டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல கொடுத்துருக்கிற ஸ்மார்ட் போர்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி வந்து பிளே ஸ்டோரை வந்து ஆக்டிவேட் பண்றது, பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல எப்படி வந்து சுவிட்ச் ஆன் பண்றது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்தோம். நம்மளோட இந்த ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு விசிபிலிட்டி நீங்க வந்து பாப்பீங்க. இதான் ஹோம் பேஜ்னு சொல்றோம். இந்த ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். அதுல வந்து இந்த அப்ளிகேஷன் ஆப்ஷனை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம மொபைல் போன்ல தெரியற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதுல உங்களுக்கு இருக்கும். இப்ப எப்படி நம்ம மொபைல் போன்ல நம்மளுக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னா நம்ம பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்றோமோ, சோ அதே மாதிரி நம்ம இந்த ஸ்மார்ட் பேனல் போர்ட்ல வந்து நம்ம ஒரு சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப் லைக் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு போனிக் ஆப் வேணும், இல்ல ஒரு ரீட் அலாங் ஆப் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஆப், அதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டுல பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகிற எல்லா அப்ளிகேஷனும் நாம இதுல டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இந்த பிளே ஸ்டோரை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜ் தான். ஹோம் பேஜ்ல நீங்க அப்ளிகேஷனை டச் பண்ணா இப்படி வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு காட்டும். சோ இதுல பாருங்க, இந்த பிளே ஸ்டோர் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா சைன் இன் டு ஃபைண்ட் த லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். அப்ப சைன் இன் பண்ண சொல்லுது. எப்படி வந்து ஒரு புது மொபைல் போன் நீங்க வாங்கின உடனே பிளே ஸ்டோரை நீங்க அக்சஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் பேனல் போர்டுக்கு வந்து நாம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்டா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி புதுசா நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நீங்க வந்து இன்னொரு சிஸ்டத்துல வந்து நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அதனுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதுல நீங்க போடலாம். ரெண்டு மெத்தட். ஒன்னு ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட் பயன்படுத்தலாம், இல்ல அப்படின்னா புதுசா இதுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு ஸ்கூல் நேம்ல, அதனால இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் இதுக்கு கிரியேட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ அது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைன் இன் பட்டனை டச் பண்ண உடனே அது என்ன சொல்லணும்னா இது மாதிரி ஒரு செக்கிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அது எடுத்துக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இமெயில் ஆர் போன் அப்படிங்கிற இடத்துல என்ன இமெயில் அட்ரஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுல பிளேஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து என்ன இமெயில் அட்ரஸ் வந்து நேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ragalbavi@gmail.com. அந்த @gmail.com நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். சோ இது கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டை நான் டைப் பண்றேன். இது பாஸ்வேர்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா சரியா போடணும். நீங்க வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டா போட்டோன்னே அக்ரி பட்டன் கேக்குது. சோ இந்த அக்ரி அப்படி நம்ம கிளிக் பண்ணணும். இதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. அக்செப்ட் கொடுக்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. இதை நான் டச் பண்ணா PUPS ராகல்பாவி வந்து இதுல வந்து கூகுள் அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. அதுல நீங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் ஆப்ஸ் நம்ம மொபைல் என்னெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் வருது. இப்ப இதுல என்னன்னா அப்ளிகேஷன் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து எனக்கு என்ன ஆப் வேணும், இப்ப லைக் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ரீட் அலாங் ஆப் வேணும் அப்படின்னா நான் அதை டைப் பண்ணோன்னே இங்க ரீட் அலாங் ஆப் பை கூகுள் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு ஆகும். எப்படி வந்து மொபைல்ல நம்ம இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரி தான். அதாவது உங்களுக்கு உண்மையாலுமே தேவையான ஆப்ஸ் மட்டும் இதுல டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 30 GB தான் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. அதனால தேவையில்லாத அன்வான்டட் ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டாம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க இந்த ரீட் அலாங் ஆப் வந்து இப்ப இன்ஸ்டால் ஆயிட்டு. இப்ப இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை வந்து ஓபன் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் மொபைல் போன்ல நீங்க எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுல நாம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓபன் கொடுக்குறேன்.
இத ஓபன் கொடுத்த உடனே ஹலோ நோட்டிபிகேஷன் கேக்குது, ஹலோ கொடுக்கிறேன். Hello, my name is Dia. I will help your children learn to read. Tap the language you want your children to learn to read. சோ இப்போ நான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். By signing in, your preference. Great, you. எந்த தகவல்களை சேகரிக்கும்? Look, a new profile is created for you. வாசிக்கலாம். What are these for? A big mess. Who did this? சூப்பர், செம வேகமா வாசிச்சீங்க. Shiny. Shiny. Things. Have. Falling. Down. அற்புதம், நீங்க அருமையா வாசிக்கிறீங்க. ஊருக்கு போய் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர்டா. அருமை, என்னோட சேர்ந்து இந்த வார்த்தைய சொல்வீங்களா? ஊருக்கு. 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 வாசிக்க தொடருங்க. பாட்டியோட தோட்டத்துள்ள ஒரு பெரிய மாமரம் இருக்கு. அங்க நிறைய பறவைகள் வரும். 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 The red color border. Okay. அற்புதம், நீங்க அருமையா வாசிக்கிறீங்க. கவனி. டீச்சர்ஸ் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு ரீட் அலாங் ஆப் வந்து ஒரு மாடலுக்கு நான் காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா எந்த ஆப் வேணும்னாலும் இந்த பிளே ஸ்டோரை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆப் வேணும்னாலும் நீங்க அந்த ஆப்பை வந்து இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம வந்து கண்டினியூஸா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் கொடுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தா ரீட் அலாங் ஆப், அதே மாதிரி ஃபோனடிக்ஸ் அதுக்கு வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி ரீடிங் ரைட்டிங் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. இப்ப சாட் ஜிபிடி எல்லாம் வந்துச்சு, ஏஐ எல்லாம் இருக்கு. சோ அது எல்லாத்தையும் கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் குழந்தைகளுக்கு. தேங்க்யூ டீச்சர்ஸ்.